மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும், இந்த ஆண்டு சிறப்பானதாண்டாக இருக்குமா, வேலை கிடைக்குமா, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். மேஷராசி நேயர்களுக்கு ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜென்மத்தை விட்டு குரு மாற போகிறார். ஜென்மராமர் வனத்திலேன்னு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல குரு போகிறது மிகப்பெரிய பலனை தரும். குடும்பத்தில் சந்தோஷம் வரும். இது வரைக்கும் உங்களுக்கு விரயமாக இருந்தது எல்லாம் மாறும். இதை எல்லாத்தை விட 11ஆம் இடத்துல உச்சம் பெற்ற அந்த சனியோடு சேர்ந்து, ஆட்சி பெற்ற அந்த சனியோடு சேர்ந்து செவ்வாய் இருக்கிறதுனால நீங்கள் இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம் இதெல்லாம் சுப பலனாக நடக்கும். கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ராஜகிரகங்கள் மாறுச்சு. கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டு கை கெட்டினது வாய் கெட்டாமல் இந்த மேஷராசி நேயர்கள் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க. இப்போ உங்களுக்கு அந்த 2ஆம் இடத்துக்கு குரு போகும்போது ப்ரொமோஷன், அதிக சம்பளம், மன நிம்மதி, சந்தோஷம் அப்படின்னு சுப பலனாக கிடைக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கலாமா சார்? படிக்கலாம். வீடு கட்டலாமா சார்? கட்டலாம். கல்யாணம் ஆகுமா சார்? ஆகும். குழந்தை பிறக்குமா சார்? பிறக்கும். சின்ன ஒரு ஃப்ளாட்டில் இருக்கீங்க, சொந்த வீடு அமையுமா சார்? அமையும். இப்படி சுப பலனாக உங்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு சொன்னாலும் அந்த இரவு பயணத்தை செவ்வாயும் சனியும் ஒரு வீட்டில் இருக்கிறதுனால அந்த இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் சனி இருக்கும் காலத்தில் அக்டோபர் மாதம் வரைக்கும் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி வேற்று மொழி இனத்தவர்களாலும் வேற்று மொழிக்காரர்களாகவும் 12ஆம் இடத்துல உள்ள ராகுவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கும்போது, புதன் நீச்சப்பட்டு இருக்கும்போது உடன் வேலை செய்பவர்களால் சில பிரச்சனைகள் வரும். வேறு ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் கோபத்தை விடணும், பர்ஃபெக்ஷனை விடணும். இதையெல்லாம் விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக இருக்கும். எல்லாருமே கேட்பாங்க, சார் நீங்கள் பலன் சொல்கிறீங்க, பரிகாரமே சொல்ல மாட்டேன்றீங்களே அப்படின்னா, இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம் சொல்கிறேன். மேஷராசி நேயர்கள் எழுதிக்கிங்க. இப்போ கோவிலில் போய் விளக்கு போடுறாங்க. நீங்கள் போய் விளக்கு போடுங்க சார், சிவன் கோவில், அம்பாள் கோவில், எங்கே வேணாலும் போய் போடுங்க, துர்க்கைக்கு போடுங்கன்னு. ஆனால் கையில் அந்த விளக்கை எடுத்துக்கிட்டு 11 சுற்று 12 சுற்று சுற்றி வந்தால் அற்புதமான பலன் கிடைக்கும். அது எதற்குனா, நிதானமும் பொறுமையும் வேண்டும். இந்த மேஷராசிக்காரர்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆனவங்க. அதனால தான் அப்படிப்பட்டவர்கள் இந்த வியாழக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த ஒரு வருஷம் நீங்கள் தீபம் போட்டு வர அற்புதமான பலன் கிடைக்கும். வேறு என்னங்க, உங்கள் சந்தேகங்கள்லாம் தாராளமாக நீங்கள் கேட்கலாம், நம்ம பேசுவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.